வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ நல்ல பழுத்த தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயத்து கூடயே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி வதக்கும் போது தக்காளி வந்து நல்லா சீக்கிரமே மசிஞ்சு நல்லா வெந்துடும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. நல்லா தக்காளியை அப்படியே நசுக்கி விட்டு அப்படியே வேக வச்சு. இப்போ இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நல்லா அப்படி தக்காளியை வந்து அமுக்கி விட்டிங்கன்னா நல்லாவே மசிஞ்சு வந்துடும். அப்போ தான் வந்து நல்லா தக்காளி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு தெரியும். இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிம்பிளாக ஒரு தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து நல்லா சூடான சாதத்தில் சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.